இல்ல கருத்து வேறுபாடு அப்படின்னா வெளியில அப்படியே அப்பட்டமாக இப்ப தெரியும் இருக்கு சார். அப்படி இருந்தால்தான் அது காங்கிரஸ், இல்லை என்றால் கொள்ளை கூட்டம். நான் ஒரே வார்த்தையில சொல்ல, காங்கிரஸ்ல கோஷி பூசல் இருக்குன்னு இல்ல, காங்கிரஸ் மட்டும் சொல்லல, பிஜேபியில யாரா இருந்தாலும் சொல்லி சார், கருத்து வேறுபாடு வெளியில வருதுங்கிறது இன்னைக்கா புதுசு? அப்ப வரலாறு பாருங்க. உலகமே போட்டுகின்ற காந்தியடிகள் அடிமை இல்ல அந்த காலத்திலேயே அவரும் நேதாஜி உச்சகட்ட தலைவரா இருக்கிற போது இந்த கட்சியில ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நேதாஜி நிக்கிறார். நேதாஜிக்கு எதிர்த்து பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் நிக்கிறார். அப்ப காந்தி சொல்றாரு, என்னுடைய ஆதரவு பட்டாபி சீதாராமைக்கு எல்லாம், அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்கிறாங்க. அப்ப உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னையா நேதாஜி உங்களுக்கு பிடிக்கலையான்னு. இல்லை, எனக்கு மிக வேண்டியவர், என் மீது அன்பு உடையவர் தான். ஆனால் என்னுடைய கொள்கை என்பது அகிம்சை கொள்கை. அவர் ஆயுதம் தாங்கியும் போராடணும் அவருடைய கொள்கை. அதில் நான் மாறுபடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்துதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்தலில் நேதாஜி ஜெயிக்கிறார், பட்டாபி சீதாராமன் தோக்குறார். அந்த நேரத்தில் பொறுமையின் சிகரமாக அகிம்சையின் அடையாளமாக இருக்கிற காந்தியிடம் பத்திரிகாரன் கேட்கிறாங்க, நீங்க ஆதரிச்ச பட்டாபி சீதாராமையை தோத்துட்டாரே, என்ன சொல்றீங்கன்னு. பட்டாபி சீதாராமையுடைய தோல்வி என்னுடைய தோல்விங்கிறார். திரும்பி நேதாஜிட்ட வர்றாங்க, பாருங்க உங்களை மாதிரி பத்திரிகாரங்க கேட்கறது எப்படி எல்லாம் அந்த காலத்துல வந்திருக்குன்னு, இது மாதிரி சொல்றாருன்னு. அவர் சொன்னது நேதாஜி, இதை விட உன்னதமான விஷயம், என்னை ஆதரிக்கிறாரோ எதிர்க்கிறாரோ என்னுடைய இன்ஸ்பிரேஷனே காந்தி தான். என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தத்துவ வித்தகன், என்னுடைய தலைவன் எல்லாமே காந்தி தான். அவருக்கு விருப்பமில்லாத இந்த தலைவர் பதவி எனக்கு வேண்டாம், ராஜினாமா பண்ணிட்டு போனார். இது கடந்த கால இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுட்டா இந்த கேள்விகளுக்கு இடமில்லை.